வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழன் இன் ஸ்டேட். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி நான் வந்துட்டு ஒரு புது அப்கிரேடோட தான் வந்திருக்கேன். ஸோ என்ன பண்ண போறோம், என்ன அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு ட்ரோன் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் பேக்கேஜிங் வந்துட்டு ரொம்ப கேவலமாக வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டர்ட்டியாக வந்திருக்கு. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி இதை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப டர்ட்டியாக வந்திருக்கு. ஏன் இப்படி வந்துட்டு பார்சல் அனுப்பிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஸோ ஓப்பன் பண்ணலாமா? நம்ம வாங்கியிருக்கிறது DJI Mini 4K. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வாங்கியிருக்கிற ட்ரோன். ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. இவங்களே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஓகே. ஸோ நம்ம வாங்கியிருக்கிற கண்ட்ரோலர் பார்த்தீங்க, நான் ஆக்சுவலி பெருசாக இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல. நம்ம வாங்கியிருக்கிற கண்ட்ரோலர் வந்துட்டு RC2. இது வந்துட்டு டிஸ்பிளே இல்லாதது வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுதான் நம்ம ட்ரோன். பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ரோன் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு 3 பேட்ரி உள்ள செக்மெண்ட் வாங்கியிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு 2 பேட்ரி இருக்குது. அண்ட் தென் இந்த பேக் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேப்பர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இதில் இருக்குது. இதுதான் மேனுவல். அது எதுவும் கொடுக்கலையா? கேபிள்ஸ். ஓகே, இங்கே இருக்கா? ஓகே, இதெல்லாம் தான் அதோட கேபிள்ஸ். எத்தனை கேபிள் கொடுத்துருக்காங்க? ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர். அதுக்கப்புறம் வந்துட்டு விங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பேர் விங்ஸ். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் ஸ்பேர் விங்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, இதுதான். ஸோ இதுதான் அந்த இதுவா? ஓகே. ஸோ இங்கே அதுக்கு இது இல்லையே. எங்கே அது? என்னங்க இதோட கண்ட்ரோல் அதை கொடுக்கல? ஃபஸ்ட் இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இது வந்துட்டு பேட்ரி 2 இங்கே இருக்குது. ஒன்று வந்துட்டு இதுதான் நம்மளோட ட்ரோன். ஓப்பன் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. செம்மையாக இருக்குது. ஸோ கவர் போட்டு ஃபுல்லாக பேக் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு எங்கே கொடுத்துருக்கானுங்கன்னே தெரியலையே கண்ட்ரோலர். ஓகே, சூப்பருங்க. நம்மளுக்கு வந்துட்டு கண்ட்ரோலர்ஸ் வரல. ஓகே, ஸோ இங்கே வச்சுருக்காங்க. இதை நான் பார்க்கவே இல்லை. நானும் எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கேன். ஸோ இது வந்துட்டு இதில் போட்டுக்க வேண்டியதான். அதே மாதிரி இந்த சைடில் இருக்குது. நான் எங்கே காணும்னு தேடிக்கிட்டு இருந்தேன். ஃபைனலி PS2வில் விளாண்டது கடைசியாக. ஓகே, இதெல்லாம் தான் வந்துட்டு இதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் என்னென்ன வந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ DJIயோட ஸ்டிக்கர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மேனுவல்ஸ். இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விங்ஸு. ஸோ விங்ஸ் செட் வந்துட்டு ஒரு ஸ்பேர் கொடுத்துருக்காங்க. இது மினி ட்ரோன். இதுதான் நம்மளோட மினி ட்ரோன். அதுக்கப்புறம் இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரிக்கு. இது நம்மளோட கண்ட்ரோலர். ஸோ இந்த கண்ட்ரோலருக்கு எல்லா விதமான கேபிள்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இதுதான் நம்மளோட புது அப்கிரேட். இதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம வந்துட்டு இதை ட்ரையல் ரன் பண்ண போகிறோம். ஸோ இதை புதுசாக எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. எனக்கும் ட்ரோன் வாங்கி ஓட்டணும், இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்லாம் வந்துட்டு ரொம்ப ஆசை தான். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கி இதை வந்துட்டு நம்ம சேனலுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அடுத்த இதில் போய் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி நான் இதை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, The next day. ஸோ வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோன் வாங்கியிருக்கோம்ல, ஸோ அந்த ட்ரோனை வந்துட்டு இன்றைக்கி நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்துட்டு எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பேக்யார்டில் இருக்கேன். ஸோ இந்த பேக்யார்டில் இருந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோனை வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறேன். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதை வந்துட்டு நான் என்கிட்ட வந்துட்டு இந்த ஒரு ஃபோன் தான் இருக்கா. ஸோ இந்த ஃபோனை வந்துட்டு நான் அதில் கனெக்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ அதில் கனெக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா நான் வந்துட்டு எதில் வீடியோ எடுப்பேன்னு தெரில. ஓகே, ஃப்ரேம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்த அந்த பேக். இதில் தான் நான் எல்லாத்தையும் வச்சுருக்கேன். ட்ரோன் ஓப்பன் பண்ணிடுவோமா? வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா, இதில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரோனை வந்துட்டு ஃபிக்ஸ்டாக வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹோல்டர்லேருந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், ட்ரோனை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஷிட், ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது, அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது. ஓகே, இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு எஸ்டி கார்டு, அதாவது மெமரி கார்டு போடுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது சார்ஜிங் போர்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், தென் நீங்கள் வந்துட்டு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த லென்ஸை வந்துட்டு கவர் பண்ணுறதுக்கு அந்த லென்ஸ் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்துட்டு கழட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டன் இருக்கும். இங்கே பாட்டமில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். உங்களுக்கு ஆன் ஆச்சு அப்படின்னா அந்த சத்தம் ஒன்று கேட்கும். ஸோ இது வந்துட்டு இப்போது ரெடி. ஓகேவா? ஸோ இது ரெடி ஆகிடுச்சா, இதை தூக்கியில் வச்சிடும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இதுதான் நம்மளோட ஆர்சி ரிமோட். ஸோ இந்த ரிமோட் வந்துட்டு இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இதில் வந்துட்டு நம்மளோட ஃபோனை வந்துட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதை புல் பண்ணி இங்கே ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கான கேபிள் வந்துட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேபிள் வந்துட்டு நம்ம இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்மளுக்கு இதில் கண்ட்ரோலர்ஸ்க்கு வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலி இங்கே யூஎஸில் வந்துட்டு நீங்கள் ட்ரோன் விடணும் அப்படின்னா இங்கே நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்குன்னு தனியாக நீங்கள் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதை ஆப் நேம் வந்துட்டு என்னங்கிறது நான் உங்களுக்கு சைடில் போடுறேன். ஸோ அந்த ஆப்பில் தான் வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு சேஃபாக, இந்த ட்ரோன் பறக்க விடலாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அந்த இதில் மெஷர் பண்ணி போட்டிருப்பாங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுவும் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ விண்ட் அடிக்குது, கிளைமேட் எப்படி இருக்குது, அந்த ஏரியாவோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எவ்வளோ, ஸோ எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு ஆப்பில் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த இங்கே யூஎஸ் நம்ம ஊர் மாதிரி எங்கே வேணால் ட்ரோன் எடுத்து எங்கே வேணால் ஓட்டலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இங்கே நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு ட்ரோன் ஃப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிற இடங்கள் நிறையா இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்துட்டு ட்ரோன் ஃப்ளை பண்ணணுன்னா பெர்மிஷன் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற இடங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதே மாதிரி நிறையா நேஷ்னல் ஃபாரஸ்ட்லலாம் வந்துட்டு பண்ணக்கூடாது, நீங்கள் வந்துட்டு ட்ரோன் ஃப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா அது அங்கே இருக்கிற அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னும் வந்துட்டு நான் படித்தேன். அது ஆனால் சரியாக தெரியல. நானும் அந்த மேப்பில் பார்த்தேன், நிறைய இடத்துல வந்துட்டு ரெட் மார்க்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்மளை அந்த மேப்போட செக்மெண்ட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இப்போது நம்ம ட்ரோனை பறக்க விடலாம். ஸோ இந்த ட்ரோனை வந்துட்டு நான் எங்கே வச்சு பறக்க விட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோதுக்கு நம்மளோட ஒரு டப்பா ஒன்று இருக்கா. ஸோ இதை ஆக்சுவலி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு க்ளாசெட் மாதிரி. ஸோ இதை வந்துட்டு நாங்கள் எடுத்து இங்கே போட்டிருக்கோம். ஸோ இதை தான் வந்துட்டு நான் இப்போ பேஸாக யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் நம்மளோட லேண்டிங் பேட். இப்போது நான் ஃபோன் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் வாங்க நீங்கள் டேரெக்டாக வீடியோவில் பாருங்கள். Take off. Home point updated. Descend 1 meter. Turn left. Turn right. Fly forward. Fly backward. Move left. Move right. Learn how to land. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் வந்துட்டு முடிச்சாச்சு. ஸோ நம்ம அடுத்து நம்ம இப்போ திருப்பி எப்படி ஓட்டலாம் அப்படிங்கிறத வந்துட்டு சும்மா எடுக்கிறேன். சும்மா ஷார்ட்ஸ் எடுப்போம்.
never slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks. This and that, spitting slow, spitting fast. I could roast, I could gas, think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got என்னோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பிடுச்சு. கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. நான் என்ன பண்ணேன், லேண்டிங் வந்துட்டு போட்டுட்டு சரி ஓகே அது லேண்டிங் ஆகிடும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். பார்த்தா இந்த சைடு இந்த மரத்துக்கிட்ட வந்து லேண்ட் ஆகிடுச்சு. என்ன ஆகிடுச்சு, அது ஃபுல்லாக டப்பு டப்பு டப்புன்னு அதில் அடிச்சிருச்சு. ஸோ அதனால் ஒன்றும் பெரிய சேதாரம் இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் சேதாரம் தான். அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. இதை எங்கள் விங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாகிடுச்சு. விழுந்து தானே கற்றுக்க முடியும், பார்த்துக்கலாம். ஹோப் இதுக்கு வந்துட்டு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். நான் இதோட ட்ரோன் ஷாட்ஸ் வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன். எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு வீடியோ குவாலிட்டி வந்துட்டு கொஞ்சம் மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆன மாதிரி இருந்தது. நான் இத்தனைக்கும் 4K 30 FPS தான் போட்டு எடுத்தேன். வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆன மாதிரி இருந்தது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இதுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல பேராக வச்சு இதை நம்ம வந்துட்டு அந்த பேரை வச்சு கூப்பிடுவோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் இது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் இது எப்படிலாம் பெட்டராக பண்ணலாம், எப்படிலாம் இந்த ட்ரோனை வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, see you, bye bye, take care. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கப்பா, bye bye.